ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். திருப்பியும் நம்ம வெனிலா இஸ் பேக். வெனிலா நேற்றுக்கு ஷூட்டிங் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 1-2 monthஸ்க்கு அப்புறம் எப்போ விஜய் அந்த வீட்டு விட்டு வெளியில் வந்தாங்களோ, இந்த காவிரி வீட்டுக்கு வந்தாங்களோ, அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வெனிலாவுக்கு ஷூட்டிங்கே போகலை. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1 month 2 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. மேக்ஸிமம் 1 month அபோவ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் அகைன் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம வெண்ணிலா. ஸோ வெண்ணிலாக்கு நேற்றுக்கு ஷூட்டிங் போயிருக்கு. அவங்க அந்த ஷூட்டிங்ஸ் பற்றி நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்காங்க. எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் மனசில் இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கிற மட்டும் ரொம்ப கிளியராக தெரியுது. இதனால் வீக்காக பிரச்சனை வராமல் இருந்தால் சரி. நேற்றுக்கு ஷூட்டிங்கில் ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ சும்மாவோ ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க டீமு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிடிஎஸ்மே நமக்கு ஷேர் ஆயிருந்துச்சு. நீங்கள் ப்ரீவியஸ் ஒரு பிக் பார்த்தீங்களே, நம்ம விஜயோட ஒரு ரெகுலர் டிஷர்ட் போட்டு. இது அப்கமிங் பிடிஎஸ் கிடையாது, ஓல்டு பிடிஎஸ். எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விடுவாங்க. அப்போ நம்ம காவிரி காரில் அழைச்சிட்டு போய் காப்பாற்றுவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே கலர் ராகினி தான். ராகினி காவேரிக்கு பிளான் பண்ணுவாங்க. பட் அது தாத்தா மாட்டிக்கிட்டுருவார். உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சுவிட்ச் செக் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்போ எடுத்து அந்த ஒரு பிடிஎஸ் இப்போ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சில பிக்ஸ் பண்ண உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐயோ, இந்த பிடிஎஸ் விடுங்க, முன்னாடி ஒரு ஷேர் பண்ண ஒரு பிக்கு இவங்க வேறு வெளியில் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அதுதான் நினச்சா பக்குன்னு இருக்குது. என்ன மாதிரி ட்ராக் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை தப்பான ராங்கான ட்ராக் கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நெகட்டிவாக ப்ளே பண்ணக்கூடாது வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்குது. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி அஞ்சலியாக நெகட்டிவாக செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு நெகட்டிவ் ட்ராக் கொண்டு வராமல் இருந்தால் ரொம்பவே ஹாப்பி. எனக்கு அவங்க என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கண் இருக்கும்போது எனக்கு அந்த டவுட் இல்லை. எப்போ அஞ்சலியாக நடிச்சு இவங்க என்ட்ரி ஆனாங்களோ அப்போ ஒரு டவுட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பயம் பக்குன்னே இருக்குது. ஸோ பாப்பா என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெனிலாவோட என்ட்ரி என்னத்துக்காக இருக்கும்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.